கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதநட்டோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அபங்குர கலாதான ஸ்தூல லக்ஷத்வமீயுஷே துங்காய மஹசே தஸ்மை துரங்காய முகே நமஹ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. நமசபாயை. இன்றைய தினம் ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச தொடரனுடைய 14வது பகுதி. இதுவரை நாம் இந்த ஸ்தோத்திரத்தின் 22 பத்தியங்களை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அனுபவித்துள்ளோம். ஹயக்ரீவ பகவானுடைய பெருமையை பலவிதங்களாக சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்திலே சாதித்துள்ளார். அதில் 13வது ஸ்லோகத்திலே ஹயக்ரீவ தியானத்தை சொல்லிவிட்டு அந்த தியானத்தினுடைய பயனை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். 14, 15 இந்த 2 ஸ்லோகங்கள் ஹயக்ரீவ தியானமானது எப்படி இவ்வுலகத்திலே பல பயன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. 16, 17 ஹயக்ரீவ தியானத்தினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. 18வது ஸ்லோகமானது ஹயக்ரீவ தியானம், ஹயக்ரீவ உபாசனை அப்படிங்கிறது பிரகிருதியாகிற மோகன பிஞ்சிகையிலிருந்து நமக்கு விடிவு கொடுக்கும் அப்படிங்கிறது. 19லேருந்து ஆரம்பித்து 22 பர்யந்தம் 4 ஸ்லோகங்கள் ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருவடி பெருமையை பாடுகிறார். பல கோணங்கள்ல அந்த திருவடி பெருமையை சொல்லுகிறார். 19வது ஸ்லோகத்திலே அந்த திருவடியானது ஒரு சிந்தாமணி ரத்னம் அப்படின்னு சொல்லிவிட்டார். 20வது ஸ்லோகத்துல திருவடியினுடைய துகள்கள் லலாட்ட லிபியையே மாத்தக்கூடியது அப்படின்னு சொன்னார். 21வது ஸ்லோகத்திலே 2 திருவடி தாமரைகளின் பெருமைகளை பாடினார். 22வது ஸ்லோகத்திலே திருவடியிலே சாத்தி கொண்டிருக்கும் நூபுரமானது பிரளய காலத்திலே வேதங்களை சம்ரட்சிக்க கூடிய மஞ்சூஷிகையாக அமைகிறது, பெட்டியாக அமைகிறது அப்படிங்கிறத சாதித்தார். இப்படி திருவடியை வர்ணித்த பிறகு திருக்கரத்தை வர்ணிக்க வேண்டும் என்று சுவாமிக்கு ஆசையாக ஆய்விட்டது. அதனால எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய கரகமலத்தை பத்தி 3 ஸ்லோகங்கள் சாதிக்கிறார். 23, 24, 25 அந்த 3 ஸ்லோகங்களையும் ஒரே சரியாக இன்றைய தினம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால பார்க்கலாம். 23வது ஸ்லோகம். சஞ்சிந்தயாமி பிரதிபாதசாஸ்தான் சந்துக்ஷயந்தம் சமய பிரதீபான் விஜ்ஞான கல்பத்ருமபல்லவாபம் வியாக்கியான முத்ரா மதுரம் கரம் தே. இந்த ஸ்லோகத்துல சஞ்சிந்தயாமி அப்படிங்கிறது கிரியாபதம். சிந்தனை பண்ணுவது அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுல சஞ்சிந்தயாமின்னு சொல்றார். சம் உபசர்க்கத்தை போட்டா அது இன்னும் வலிமையோட செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது இடைவிடாது தியானத்தை செய்வது அப்படிங்கிறது தான் சஞ்சிந்தனை. சஞ்சிந்தயாமி அப்படின்னு சொல்றதுனால சுவாமி இத தன்னை பத்தியே சொல்லிக்கிறார். உத்தம புருஷ ஏகவச்சனத்துல அமைஞ்சிருக்கிற கிரியாபதம். அதனால அகம் சஞ்சிந்தயாமி அப்படிங்கிறார். அடியேன் இடைவிடாது தியானிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எதை இடைவிடாது தியானித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி? கிம் சஞ்சிந்தயாமி? தே கரம் சஞ்சிந்தயாமி. ஹே ஹயக்ரீவ எம்பெருமானே, உன்னுடைய திருக்கை தான் என்னுடைய தியானத்துக்கு எப்பொழுதும் இலக்காக இருக்கிறது. இடைவிடாது உன் திருக்கரத்தையே தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார் சுவாமி. எப்பேற்பட்ட திருக்கரம் இது? முதல்ல சொல்றார், பிரதிபா தசாஸ்தான் சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம் கரம் அப்படிங்கிறார். பிரதிபா, பிரதிபானா மேதை அப்படின்னு அர்த்தம். அந்த மேதை ஒரு திரி போல இருக்கான். பிரதிபா தசாஸ்தான் அப்படின்னா மேதை என்கிற திரியாலே. அந்த மேதை என்கிற திரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம் அப்படிங்கிறார். சமய அப்படின்னா இந்த இடத்துல சித்தாந்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த சமயம் அப்படிங்கிற சித்தாந்தமாகிற பிரதீபத்தை
அதாவது நன்றாக ஜொலிக்கக்கூடிய தீபம், அந்த நன்றாக ஜொலிக்கக்கூடிய சித்தாந்தம் அப்படிங்கிற தீபம் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு விளக்கு நன்னா எரிஞ்சிட்டு இருக்கு, அது மேலும் மேலும் அணையாமல் அந்த ஒளி குறையாமல் எரிந்து கொண்டே இருக்கணும், ஜொலித்து கொண்டே இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா திரிய நிமிண்டு விடணும். அந்த திரிய எது நிமிண்டி விடுறது அப்படின்னு கேட்டா இந்த ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருக்கரம். அதுதான் சொல்றார் சந்துக்ஷயந்தம் கரம் அப்படிங்கிறார். சந்துக்ஷயந்தம்னா நன்றாக தூண்டுவது அப்படின்னு அர்த்தம். நன்னா நிமிண்டி விடுறது. எத? பிரதிபா அப்படிங்கிற திரியை, மேதை அப்படிங்கிற திரியை நன்றாக நிமிண்டி விட்டு சித்தாந்தம் அப்படிங்கிற தீபத்தை பிரகாசிக்க செய்கிறது ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருக்கரம். பிரதிபா தசாஸ்தான் சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம் அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றார் இந்த திருக்கரத்தை பத்தி இன்னொரு விசேஷனம். விஞ்ஞான கல்பத்ரும பல்லவ ஆபம் கரம் அப்படிங்கிறார். விஞ்ஞானம்னா நல்ல ஞானம் அப்படின்னு அர்த்தம். அந்த நல்ல ஞானத்தினுடைய ஒரு கல்பக விருட்சம் இருக்குமானால் அது எம்பெருமான் ஹயக்ரீவன் தானா. ஹயக்ரீவன் எம்பெருமான் ஞான மூர்த்தி. அவன் ஞானத்தை எப்படி கொடுக்கிறான் அப்படின்னு கேட்டா கேட்டவர்களுக்கு கேட்ட மாதிரி கேட்ட சமயத்துல கொடுக்கிறான். எப்படி ஒரு கல்பக விருட்சம் கொடுக்குமோ அந்த ரீதியில விஞ்ஞானத்தை அளிக்கக்கூடிய மூர்த்தியாக ஹயக்ரீவன் எம்பெருமான் ஏழ்ருக்கான். அதுதான் விஞ்ஞான கல்பத்ருமம் அப்படிங்கிறது ஹயக்ரீவன் எம்பெருமானை குறிக்கும். அந்த விஞ்ஞான கல்பத்ருமம் இருக்கே, கல்பக விருட்சம் இருக்கே, விருட்சம் இருந்தா அதுல தளிர் இருக்கும் இல்லையோ, அந்த தளிர் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் எம்பெருமானுடைய திருக்கரம். ஏன்னா திருக்கரம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற பகுதியெல்லாம் அப்படியே சேப்பா மென்மையா இருக்கும், தளிர் போல இருக்கும். அதனால அது ஒளிவுடைய தளிர் போல இருக்கு. பல்லவ ஆபம் கரம் அப்படிங்கிறார். எம்பெருமான் ஹயக்ரீவ மூர்த்தி ஒரு கல்பக விருட்சமானால் அவனுடைய திருக்கரம் அப்படிங்கிறது அந்த கல்பக விருட்சத்தினுடைய ஒளிமயமான தளிராகும் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக எம்பெருமானுடைய திருக்கரத்தை பத்தி ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கார். ஒண்ணு, அது மேதையாகிற திரியை தூண்டிவிட்டு சித்தாந்தங்களை பிரகாசிப்பிக்கிறது. இரண்டாவது, ஹயக்ரீவன் என்கிற கல்பக விருட்சத்துக்கு தளிர் போல இருக்கிறது அப்படிங்கிற. இப்பேற்பட்ட இந்த திருக்கரம் எந்த முத்திரையோட இருக்கு, அது எப்படி இருக்கு, அது அபயஹஸ்தமா வரதஹஸ்தமா அப்படின்னு கேட்டா இல்ல, இது ஹயக்ரீவனுடைய திருக்கரமாச்சே. அதனால வியாக்கியான முத்ரா மதுரம் கரம் தே அப்படின்னு ஆச்சரியமா பாடுறார். வியாக்கியான முத்திரையோட இனிமையாக எழுந்திருக்கக்கூடிய திருக்கரமாய் இது இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். வியாக்கியான முத்திரைனா என்னங்கிறத மேல எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். இப்பொழுது அன்வயத்தை பூர்த்தியா பார்த்தோமானா பிரதிபா தசாஸ்தான் சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம் விஞ்ஞான கல்பத்ரும பல்லவ ஆபம் வியாக்கியான முத்ரா மதுரம் தேகரம் அகம் சஞ்சிந்தயாமி அப்படிங்கிறது அன்வயம். பிரதிபா என்கிற மேதையாகிற திரியை சந்துக்ஷயந்தம் நன்றாக தூண்டிவிட்டு சித்தாந்தங்கள் அப்படிங்கிற தீபங்களை ஜொலிக்க செய்யும் சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம். அதே போல எம்பெருமான் ஹயக்ரீவன் ஒரு கல்பக விருட்சம், அந்த கல்பக விருட்சத்தினுடைய தளிராக இது ஆகும், ஒளிமயமான தளிராக ஆகும் விஞ்ஞான கல்பத்ரும பல்லவ ஆபம். அப்பேற்பட்ட வியாக்கியான முத்திரையை உடைய இனிய திருக்கரமாக வியாக்கியான முத்ரா மதுரம் தேகரம் உன்னுடைய இந்த திருக்கரத்தை அகம் சஞ்சிந்தயாமி அடியேன் இடைவிடாது தியானிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங்க பார்த்தோம்னா பிரதிபா மேதையாகிற தசாஸ்தான் திரியிலே இருக்கின்ற சமய பிரதீபான் சித்தாந்தங்களாகிற தீபங்களை சந்துக்ஷயந்தம் நன்றாய் தூண்டிவிடுவதாய் விஞ்ஞான கல்பத்ரும பல்லவ ஆபம் ஞானமயமான உன் வடிவென்னும் கற்பக மரத்தின் தளிர் போன்ற ஒளி உடையதாய் வியாக்கியான முத்ரா மதுரம் தேகரம்
ஞானோபதேச முத்திரையினால் அழகாய் உள்ள உனது திருக்கரத்தை சஞ்சிந்தயாமி, இடைவிடாது தியானிக்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய ஹைலைட்ஸை பார்த்தோம்னா 3 ஸ்லோகங்கள் திருக்கர விஷயமாக அமைந்ததுன்னு சொன்னோம். அதுல 23, 24 இது ரெண்டும் வலது திருக்கரத்தை குறிக்கும், 25 இடது திருக்கரத்தை குறிக்கும். இந்த 23வது ஸ்லோகத்துல வலது திருக்கரம்னு சுவாமி சப்தமா சாதிக்கல. ஆனா ஹயக்ரீவன பெருமானுடைய மூர்த்தியை சேவிச்சோமானா அந்த வியாக்கியான முத்திரை அப்படிங்கிறது வல திருக்கரத்திலேயே இருக்கும். அதனால வல திருக்கரத்தை போற்றுகிறார் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இதே 24, 25ல எல்லாம் எந்த திருக்கரத்தை பாடுறார் அப்படின்னு சப்தமாவே சொல்லியிருக்கார். அதை மேல பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்லோகத்துல சந்துக்ஷயந்தம் சமய பிரதீபான் அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோமானா, துக்ஷ் அப்படிங்கிற தாத்துக்கு தூண்டி விடுதல் அப்படின்னு அர்த்தமாகும். துக்ஷயந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கண்டினியூஸா இருக்கிற விஷயத்த சொல்றது, சத்ரந்தமா வருது. சம்யக் துக்ஷயந்தம், சந்துக்ஷயந்தம் நன்றாக நிமிண்டி விடுவது அப்படின்னு அர்த்தமாகிறது. எதை நிமிண்டி விடுறது அப்படின்னு கேட்டா, மேதாம் நவநவ உன்மேஷசாலினியும் பிரதீபாம் விதுகு அப்படிங்கிறார். அதாவது வித்வான்களுடைய மேதை அப்படிங்கிறது புதுசு புதுசா விஷயங்களை புரிந்து கொண்டு அதனால அவர்களுடைய ஞானமானது விகாசமடைந்து தீபம் போல் ஜொலிக்கும் அப்படிங்கிறார். பொதுவாவே வியாக்கியானங்களை சேவிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் சேவிக்கிறச்சே புதுசு புதுசா அர்த்தங்கள் ஸ்புரிக்கும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால. ஸ்புரிக்கும் அல்ல, புரியும் ஆச்சாரிய அனுகிரகத்தினால. ஒரு விஷயத்த ஒரு கிரந்தத்தை ஒரு தடவை வாசிச்சிருப்போம். முதல் தடவை ரகசியத்திரைசார காலக்ஷேபம் பண்றச்சே பல விஷயங்கள் புரியும், புரிஞ்சா மாதிரி இருக்கும். ஆஹா ரொம்ப நன்னா புரிஞ்சுடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் அந்த கிரந்தத்தை சேவிக்க கிடைக்கும் பொழுது புதுசா ஏதாவது ஒரு விஷயம் அதுல இருந்து நமக்கு புரியும். அப்போ மறுபடியும் அந்த மேதையானது விகாசம் அடையுமாம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால மீண்டும் மீண்டும் கிரந்த காலக்ஷேபங்கள் செய்ய செய்ய நம்மளுடைய மேதையானது விகாசம் அடையும். எப்படி ஒரு திரியை நிமிண்டு விட்டால் தீபமானது இன்னும் பிரகாசமாக எரியுமோ அதே போல் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ சமயம் அப்படிங்கிற நேரத்துல சாஸ்திரத்தை குறிக்கும், சித்தாந்தத்தை குறிக்கும் அப்படின்னு சொன்னோம். பிரசமித்த சத்திய சித்தாந்தார்த்தங்கள் விருத்தி அடைதல் அப்படிங்கிறார். சமய பிரதீபான் அப்படின்னா சித்தாந்தங்கள், அதுவும் சத்திய சித்தாந்தங்கள். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏதோ விபரீதமா வேற கோணத்துல புரிஞ்சுக்கிறதெல்லாம் சரியில்லை. அது சத்திய சித்தாந்தமா புரிஞ்சுக்கணும். ஒரு கால் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கறதுல ஏதேனும் தவறு இருந்தால் அதையும் திருத்தி கொண்டு அதுவும் சரியாகும்படியாக சத்திய சித்தாந்த ஞானமாக ஆகும்படியாக எம்பெருமான் அனுகிரகிப்பானாம். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சில சமயத்துல இந்த வழக்கு திரியெல்லாம் ஒழுங்கா எரியாது. அந்த ஜோதி என்னமோ சின்னதா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த கசண்டெல்லாம் தங்கி இருக்கும். அப்போ அந்த கசண்டுனால அந்த ஒளி ஒழுங்கா வரல. அந்த மாதிரி கலங்கிய மத்தியினால ஞானமானது சரியா இல்ல. ஒரு குச்சியை வச்சு அதை நிமிண்டி விட்டு அந்த கசண்டை அகற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஒளியானது ரொம்ப நன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருக்கரத்தினுடைய அனுகிரகத்தினால அது நிமிண்டி விடுறது. ஒரு குச்சிய போல இருந்துண்டு அதை நிமிண்டி விடுறது. நிமிண்டி விட்டா அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த திரி ரொம்ப நன்னா அனகமாயி அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் ரொம்ப பிரகாசமா தீபத்தை எரியும்படியாக செய்கிறது அப்படின்னு தெரிகிறது. பிரதீபம் அப்படிங்கிற பதமானது ஜெயசூச்சகமான கொடியை போன்றது அப்படின்னு வியாக்கியானங்கள்ல சாதிக்கிறார். இப்போ இந்த தீபம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடியது தீபம். வழக்கு எரிஞ்சுட்டு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சந்நிதி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல கொடி அப்படிங்கிற விஷயமும் அப்படிதானா, அதுவும் சூச்சகமான விஷயம். ஒரு கொடி ஒரு இடத்துல பறக்கிறது அப்படின்னா அந்த கொடி சம்பந்தப்பட்டமான விஷயம் அவ்விடத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டா, இந்த மாதிரி கொடி பறக்கும்படியாக வெற்றியை கொடுக்கும் மதியை ஆச்சாரியர்களுக்கு அளிப்பான் எம்பெருமான் அப்படிங்கிறதும் சூச்சகமாகிறது அப்படிங்கிறத வியாக்கியானங்களை எடுக்கிறா. அதுல இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறா. இது ரகசியத்திரய சாரத்துல வரக்கூடிய
குரு பரம்பராதிகாரத்தினுடைய கடைசி ஸ்லோகம். அதுல பல விஷயங்கள் சாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்திருக்கோம். மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை 31வது ஸ்லோகத்தின் பொழுது கிராஸ் ரெஃபரன்ஸா பார்ப்போம். ஆனா ஒரு கான்டெக்ஸ்டும் வேற. இவ்விடத்துல திக்சௌதா பத்த ஜைத்ரத்வஜபட பவன ஸ்பாதி நிர்தூத அப்படிங்கிற தொடரை எடுத்துக்கணும். என்ன பண்ணுவாளாம், ஆச்சாரியர்கள் எல்லாம் திக்விஜயம் செய்வார்களாம். திக்விஜயம் செய்து ஒரு திக்கிலேயும் ஏணி மாதிரி இந்த சம்பிரதாயத்தினுடைய மேன்மையை எல்லோருக்கும் சொல்லி கொடுத்து ஜெயித்ர துவஜப்பட்ட வெற்றி கொடியை நாட்டுவர்கள். விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை அப்படி கொடி போல பறக்க விடுவார்கள் அப்படிங்கிற இடத்த சாதிக்கிறா வியாக்கியானங்கள்ல. சமய பிரதீபான் சந்துக்ஷயந்தம் அப்படிங்கறத இப்படியும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அடுத்த தொடர் விஞ்ஞான கல்பத்ரும பல்லவ ஆபம் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல கல்பத்ருமம் அப்படிங்கிறது ஹயக்ரீவ பகவான் அப்படிங்கிறத பார்த்தோம். கல்பக விருட்சமாக பெருமாளையும் பிராட்டியையும் சொல்லுவது ரொம்ப ரொம்ப ஆச்சாரியர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதுவும் சுவாமி தேசிகனே எவ்வளவு இடங்கள்ல எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். பிராட்டி விஷயமா சொல்லும் பொழுது சங்கல்ப கல்ப லதிகாம் அப்படின்னு சொன்னார் பூஸ்துதியில. கல்ப வள்ளியாக, அதாவது ஒரு கற்பக கொடியாக இருக்கிறாள் பிராட்டி அப்படின்னு சொல்றார். பிராட்டி விஷயமா சொல்லும் பொழுது அவளை கொடி அப்படின்னு சொல்லுவர். பட்டரும் குணரத்ன கோஷத்துல கல்பவல்லி கட்டாக்ஷாத்து அப்படிங்கறதை எடுக்கிறார். அதே போல ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் அப்படின்னு கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் எடுக்கிறார். எம்பெருமான் விஷயமா சொல்லும் பொழுது எம்பெருமான மரமாகவே சொல்றது வழக்கம். கல்பக விருக்ஷம் அவன் அப்படின்னு எங்க சொல்றார் சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டா, கலச ஜலதி கன்யா வல்லரி கல்பஷாக்கி அப்படின்னு வரதனெம்பெருமான துரத சிகரியில சேவிக்கும் பொழுது, வேழமலையில சேவிக்கும் பொழுது கற்பக விருட்சம் போல் இருக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். அதே போல ராமாயணத்தினுடைய தான ஸ்லோகத்திலேயும் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே அப்படின்னு சொல்லும் பொழுது சுரத்ருமம் அப்படிங்கிற கல்பக விருட்சம் ராமனே அல்லது ராமாயணமே அப்படின்னு 2 பட்சங்கள் அவ்விடத்துல இருக்கு. மொத்தத்துல கல்பக விருட்சம் எம்பெருமான் அப்படிங்கறதுக்கு பலவிதமான பிரமாணங்கள் இருக்கிறது. ஆனா கல்பக விருட்சம், அந்த கல்பக விருட்சத்துல இருக்கக்கூடிய கொடி போன்றவள் பிராட்டி அப்படிங்கிற வரைக்கும் தான் எல்லாரும் சொல்றா. சுவாமி தேசிகன் ஒரு படி மேல போய் அந்த கல்பக விருட்சத்துக்கு ஒரு தளிர் இருக்குமானால் அது என்னது அப்படின்னு கேட்டா அதுதான் எம்பெருமானுடைய திருக்கரம் அப்படிங்கிறார். அது சிவந்த கோமளமான அழகுடையதா இருக்கிறதுனால தளிர் போலவே தோற்றமுடையதா இருக்கு. அதனால ஆபம் அப்படிங்கிற பதத்தை போடுறார். ஆபான சோபா, நல்ல காந்தி உடையது அப்படின்னு அர்த்தம். அதனால பல்லவ ஆபம் அப்படிங்கிறது தளிர் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஹயகிரீவனுடைய திருக்கரத்தை குறிக்கும். அது விஞ்ஞான கல்பத்ரும பல்லவாபம் அப்படிங்கறதுனால நல்ல ஞானத்தை அளிக்கக்கூடியது இந்த பல்லவம் அப்படின்னு சொல்றார். கற்பக விருட்சம் எல்லாத்தையும் கொடுக்கும். இப்ப ஹயகிரீவன் பெருமான் எப்படி ஐஹிக மோக்ஷானந்த பலம் எல்லாத்தையும் கொடுக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல இந்த திருக்கரமானது தளிர் போல இருந்துட்டு முக்கியமா விஞ்ஞானத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது இவ்விடத்துல பொருள். இதுக்கு மேல வியாக்கியான முத்ரா மதுரம் கரம் அப்படிங்கிறார். மதுரம் கரம்னா மோகனமான கரம், அழகான கரம். அந்த கரத்தை சேவிச்சாலேயே அத்தகைய சந்தோஷமும் நிறைவும் வரும் மனசுல அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இந்த வியாக்கியான முத்ரா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். மத்தியமாத்யா ஸ்திரயோங்குல்யா பிரசுதா விரளாயதி தர்ஜன்யங்குஷ்ட சம்யோகே ஹம்சாசிய கரையிரித அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வியாக்கியான முத்ரைனா இந்த கட்ட விரல் ஆள்காட்டி விரல் இது 2த்தையும் சேர்த்து வச்சுக்கிறது, மீதி 3 விரல்களை விரிச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வியாக்கியான முத்ரை. ஹயகிரீவன் பெருமானுடைய திருமேனி எல்லாத்துலயும் நம்ம இதை சேவிக்கலாம். இதுக்கு சின் முத்ரா, போத முத்ரா, உபதேச முத்ரா, தேசிக முத்ரா அப்படின்னு பல திருநாமங்கள் உண்டு இந்த முத்ரைக்கு. இப்ப இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டா, இது இப்படி இருக்கே, இந்த ஆள்காட்டி விரலும் இந்த கட்ட விரலும் சேர்ந்து இருக்கு இல்லையா,
நம்ம பொதுவா திரிய நிமிண்ட வேண்டுமானா இந்த 2 விரல்களை சேர்த்து வச்சுதான் அதை பண்ண முடியும். அதை கையால நேரடியா பண்றது இல்ல, அது ஒரு குச்சியை வச்சு பண்றோம். ஆனா அந்த குச்சியை எப்படி பிடிச்சிப்போம் அப்படின்னு கேட்டா கட்டை விரலும் ஆள்காட்டு விரலும் சேர்த்துதான் பிடிச்சிப்போம். அதனால வியாக்கியான முத்திரை நிமிண்டி விடக்கூடிய கையாக எப்படி அமையறது அப்படிங்கிறது அதனுடைய தோற்றத்திலேயே தெரிகிறது. அதனால மோகனகரம் மதுரகரம் அப்படிங்கிறதையும் அழகா சாதிக்கிறார் விடத்துல. வியாக்கியான முத்திரை அப்படிங்கறத பத்தி சுவாமி தேசிகனே பல இடத்துல கொண்டாடி சாதிக்கிறார். யாரை பத்தி சொல்லும் பொழுது அப்படின்னு கேட்டா பகவத் பாஷ்யக்காரரை பத்தி சாதிக்கும் பொழுது இந்த உபதேச முத்திரைக்கே 2 ஸ்லோகங்கள் சாதிக்கிறார் யதிராஜ சப்ததியில. நாதஸ்ஸயேஷயமினாம் நகரஷ்மிஜாலைஹி அந்தர்நிலீனமபனீய தமோ மதீயம் விஜ்ஞான சித்திரமனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளிரசிகேன கராம்புஜேன. யமினாம் நாதன் அப்படின்னு அழைக்கிறார். யதிகளுக்கெல்லாம் நாதனாய் இருக்கக்கூடிய யதிராஜர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா அந்தர்நிலீனம பனீய தமோ மதியம், எனக்கு உள்ள இருக்கக்கூடிய தமஸ் அப்படிங்கிற இருட்ட போக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அதுல ஞானத்தை வரவழைக்கணும். இப்போ ரொம்ப தூசடைஞ்ச ஒரு ஸ்லேட் இருக்குன்னு வச்சுப்போம், அது எழுதணும். எழுதினா அது நல்ல ஞானமுடையதா ஆயிடும். ஞானமுடையதுன்னா என்ன, அதுல ஒரு விஷயம் இருக்கு, அது உபயுக்தமா ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தா அதை என்ன பண்ணணும், முதல்ல அந்த ஸ்லேட்ல இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல எழுத ஆரம்பிக்கணும். அதை என்ன பண்றார் பகவத் பாஷ்யக்காரர் அப்படின்னு கேட்டா விஜ்ஞான சித்திரமனகம் லிகதீவ சித்தே வியாக்கியான கேளிரசிகேன கராம்புஜேன. பகவத் பாஷ்யக்காரர் அவருடைய திருவருளால நம்மளுடைய அழுக்கெல்லாம் போக்கி, அந்த ஸ்லேட்ல அழுக்க போக்குற மாதிரி போக்கி அழகான சித்திரத்தை, அழகான ஞானம் அப்படிங்கிற சித்திரத்தை விஞ்ஞான சித்திரம் அப்படிங்கிறார். அதை எழுதுகிறார் தன்னுடைய வியாக்கியான முத்திரையுடைய திருக்கரத்தினால். வியாக்கியான கேளிரசிகேன கராம்புஜேன அப்படின்னு பாடுறார். இப்படி எழுதுறது அப்படிங்கிற செயலை செய்யும் பொழுது கூட இந்த கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்த்து வச்சுதான் செய்ய முடியும். அதனால இந்த வியாக்கியான முத்திரையை அதனுடைய தோற்றத்தை வச்சு எத்தனை ஸ்லோகங்கள் சாதிக்கிறார் அப்படிங்கிற கவித்துவ அழக பார்க்கணும். இடத்துல இந்த இடத்துல சேர்த்து வச்சு எழுதுற மாதிரி சொன்னார். அந்த இடத்துல அதாவது ஹைகிரிய ஸ்தோத்திரத்துல திரிய நிமிண்டி விடுற மாதிரி சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் யதிராஜ உத்கிருண்ணதி உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேஷயிதுமல்பதியாம் ஸ்வயம் நஹ பஷ்யேம லக்ஷ்மண முனிஃப் பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேச முத்ராம். இந்த உபதேச முத்ரை அப்படிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்துறார். போன ஸ்லோகத்துல வியாக்கியான முத்ரைன்னு சொன்னார், இங்க உபதேச முத்ரை அப்படிங்கிறார். இந்த உபதேச முத்திரையானது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா உத்கிருண்ணதீம் உபனிஷத்சு நிகூடம் அர்த்தம். ரொம்ப கூடமான அர்த்தங்கள்லாம் இருக்கு, ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குன்னா அதை வெளியில எடுத்து தரணும் இல்லையா? அது இப்படி வெளியில எடுத்து தரத்துக்கு தானே முன்னாடி வருதாம் ஸ்வயம் அப்படிங்கிறார். என்ன வருது அப்படின்னு கேட்டா பகவத் பாஷ்யக்காரனுடைய இந்த உபதேச முத்திரை அப்படிங்கிறது நமக்கு எடுத்து கொடுக்கிறது உபனிஷத்துகளுடைய நிகூடமான அர்த்தத்தை அப்படிங்கிறார். இப்படி எடுத்து கொடுக்கறதுக்கும் கட்ட விரலையும் ஆள்காட்டு விரலையும் சேர்த்து வச்சுதான் எடுத்து கொடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த வியாக்கியான முத்திரையை பலவிதமாக அனுபவித்து சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். இவருடைய திருமேனி தியானத்தை சொல்லும் பொழுது பிள்ளையந்தாதியிலே வாழி வியாக்கியா முத்திரை கை என்றும் நாம் சேவிக்கிறோம். அதையும் இவ்விடத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹயகிரீவன் எம்பெருமானை தியானித்து 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 அதான் சஞ்சிந்தையாமி அப்படின்னு விட்டாரே, இடைவிடாது தியானம் பண்ணுகிறார் அந்த கரத்தை. அதனால அந்த கரம் அவருக்கே வரும்படியாக ஹயகிரீவன் எம்பெருமான் அனுகிரகிச்சுட்டான் அப்படிங்கிறது தான் தெரியறது. இந்த ஸ்லோகத்தை நாம் சேவிச்சோமானா வித்யை அனுபவித்து படிக்க முடியும். ஐயோ படிக்க வேண்டியிருக்கே தலையெழுத்தே அப்படின்னு நினைச்சு படிக்காமல் ரொம்ப அனுபவிச்சு ஆசையாக ருச்சியோட படிப்பை நாம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியறது. இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ் திரி அப்படின்னா எப்படி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சந்துக்ஷேந்தம் சமய பிரதீபான் அப்படிங்கறதுனால கல்பத்ருமத்துக்கு என்ன கிராஸ் ரெஃபரன்சஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வியாக்கியான முத்திரையினுடைய பெருமையை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மேல பலஸ்ருதி.
24வது ஸ்லோகம். சித்தே கரோமி ஸ்புரிதாக்ஷமாலம் சவ்யேதரம் நாதகரம் த்வதீயம் ஞானாமிருதோதஞ்சனலம் பட்டானாம் லீலாகடீயந்திரமிவாஸ்ரிதானாம். ஆச்சரியமான கற்பனைகள், உவமைகள், சுவாமி தேசிகனுடைய கவித்துவம் அப்படியே பரிமளித்து இவ்விடத்துல காணப்படுறது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஹே நாத அப்படின்னு சம்போதனம் விட்டு அழைக்கிறார். கரோமி அப்படின்னார், கொள்கிறேன். என்ன? அகம் கரோமி, எங்கே கொள்கிறேன்? என் உள்ளத்திலே கொள்கிறேன். சித்தே கரோமி, எதை உள்ளத்திலே கொண்டிருக்கிறேன்? எப்பொழுதும் என் திருவுள்ளத்தால் எதை நினைச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டா, சவ்ய இதரம் கரம் சித்தே கரோமி, உன்னுடைய பல திருக்கையை ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் மனசிலே வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். சவ்ய இதரம் கரம் அப்படிங்கிறார். சவ்யனா இடதுன்னு அர்த்தம், இடது இல்லாத கரம் அப்படின்னா வலது கரம்னு அர்த்தம். அத ஒரு காரணமா தான் சொல்றார். அது ஏன் அப்படிங்கறத அப்புறம் பார்ப்போம். எப்படி இருக்கு இந்த திருக்கரம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு 3 விதமான விசேஷணங்கள் சொல்றார். முதல்ல துவதீயம் கரம், முதல் விஷயம் உன்னுடைய திருக்கரம் பாரு, அதனால எப்பொழுதும் மனசுல இருக்கு, ஆச்சரியமான அர்த்தம். அடுத்தது ஸ்புரிதாக்ஷமாலம் கரம், ஸ்புரித அக்ஷமாலம் கரம், ஜபமாலை விளங்க பெற்றதாய் அப்படின்னு அர்த்தம். ஹயக்ரீவன் பெருமானுடைய திருக்கரத்துல பார்த்தோம்னா பல திருமேனிகள்ல சேவிக்கும் பொழுது ஒரு ஜபமாலை திருக்கரத்துல இருக்கா மாதிரி இருக்கும். அந்த ஜபமாலையை வைத்துக் கொண்டிருக்கிறவர், ஜபமாலை விளங்குகிறது அவருடைய திருக்கரத்துல, அதுதான் ஸ்புரித அக்ஷமாலம். அக்ஷமாலம்னா ஜபமாலையை குறிக்கும், அக்ஷமாலைனா ஜபமாலை. அடுத்தது சொல்றார், ஞான அமிர்த உதஞ்சன ஆஸ்ருதானாம் லீலா கட்டியந்திரம் இவ. உதஞ்சன லம்பட்டானாம் ஆஸ்ருதானாம் லீலா கட்டியந்திரம் இவன் வரணும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஞான அமிர்த, ஞானம் என்கிற அமிர்தத்தை உதஞ்சன லம்பட்டானாம் மேல எடுக்கிறதுல ஆஸ்ருதானாம் அடியார்களுக்கு ஒரு யந்திரம் போல இருக்கு இந்த கை. லீலா கட்டி யந்திரம் இவ கரம் அப்படிங்கிறார். அதாவது இப்பதான் போன ஸ்லோகத்துல பார்த்தோம், அந்த உத்கிருண்ணதி உபனிஷத் நிகூடம் அர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கூடமான அர்த்தங்களை மேல எடுக்கிறதுக்கு அந்த திருக்கரமானது உதவித்து அப்படின்னு சொன்னார் பாஷ்யக்காரர் விஷயத்துல. அதே யோஜனை தான் இவ்விடத்துல, ஆனா அதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஞானம் அப்படிங்கிற அமிர்தம் ரொம்ப ஆழ்ந்து புதஞ்சி இருக்கு, அதை வெளியில எடுக்கணும். அதை வெளியில எடுக்கிறதுக்கு உதஞ்சன லம்பட்டானாம் என்ன உதவி பண்றது அப்படின்னு கேட்டா, அது வெறும கையால் எடுக்க முடியல, அது ரொம்ப ஆழமா இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒரு கயத்தை உள்ள போட்டு அந்த கயத்தினால அந்த விஷயத்தை வெளியில எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கயரா, ஒரு யந்திரமா, ஒரு விளையாட்டு யந்திரமா, லீலா கட்டி யந்திரமா எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய திருக்கரமானது அமைகிறது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான யோஜனை. அன்வயத்தை பார்த்தோம்னா, ஹே நாத ஸ்புரிதாக்ஷமாலம் வரணும், மாலாம் இல்ல. ஞான அமிர்த உதஞ்சன ஆஸ்ருதானாம் லீலா கட்டி யந்திரம் இவ துவதீயம் சவ்ய இதரம் கரம் அகம் சித்தே கரோமி. எம்பெருமானே, விளங்கக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அக்ஷமாலையை, அதாவது ஜபமாலையை, ஞான அமிர்த உதஞ்சன லம்பட்டானாம், லம்பட்டானாம்ங்கிற வார்த்தையும் இடத்துல வரணும். ஞானாமிர்தத்தை வெளியே எடுக்கக்கூடிய ஆசிரித்தர்களுக்கு, அப்படி வெளியே எடுப்பதற்கு ஆசிரித்தர்களுக்கு லீலா கட்டி யந்திரம் இவ ஒரு விளையாட்டு யந்திரமாக துவதீயம் சவ்ய இதரம் கரம், உன்னுடைய இடது இல்லாத திருக்கரத்தை அகம் சித்தே கரோமி, அடியேன் உள்ளத்திலே கொள்கிறேன் அப்படிங்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங்க பார்த்தோம்னா, நாத சுவாமி ஸ்புரித அக்ஷமாலம் ஜபமாலை விளங்க பெற்றதாய் ஞான அமிர்த உதஞ்சன லம்பட்டானாம், ஞானமாகிய அமிர்தத்தை மேலே எடுப்பதில் ஆர்வமுடையவரான ஆஸ்ருதானாம் அடியார்களுக்கு லீலா கட்டி யந்திரம் இவ எளிதில் அமைந்த, அதாவது விளையாட்டாய் உள்ள, கவலை ஏற்றம் போல் உள்ள அப்படின்னா ஒரு யந்திரம், அது ராட்னம் மாதிரி ஒரு யந்திரம். துவதீயம் சவ்ய இதரம் கரம், உன்னுடையதான வலது திருக்கையை சித்தே கரோமி, உள்ளத்தில் கொள்கிறேன் அப்படிங்கிறார். இதுல போன ஸ்லோகத்தோட கனெக்ஷன் பார்த்தோம்னா, வலது திருக்கரத்தை பத்தி 2 ஸ்லோகங்களும் அமைந்ததுன்னு பார்த்தோம். இப்ப ரெண்டுமே சிந்தனைய பத்தினதான ஸ்லோகங்கள் தான். சஞ்சிந்தயாமி அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார், இவ்விடத்துல சித்தே கரோமி அப்படிங்கிறார். திருவுள்ளத்தால் எப்பொழுதும் ஹயக்ரீவனுடைய திருக்கரத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கார் சுவாமி தேசிகன் அப்படின்னு தெரியாது.
ஸ்புரித அக்ஷமாலம் அப்படிங்கிற தொடர்னால என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜபமாலையை எப்பொழுதும் கையில வச்சுட்டு இருக்கார் ஹயக்ரீவ பகவான். இப்படி ஜபமாலையை வச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த திருக்கரம் கொஞ்சம் அப்படி தாழ்ந்து இருக்குமா. இப்போ ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஹயக்ரீவ மூர்த்தியை சேவிக்கும் பொழுது பல இடங்கள்ல 2 வலது திருக்கரங்கள் இருக்கும் இல்லையா? சதுர்புஜ மூர்த்தியான ஹயக்ரீவன் எம்பெருமானுக்கு வலது திருக்கரங்கள் 2. அந்த 2 வலது திருக்கரங்கள்ல சில இடங்கள்ல ஒரு கரத்துல சக்கரமும் இன்னொரு திருக்கரத்துல வியாக்கியான முதிரையும் இருக்கும். சில திருமேனிகள்ல சேவிச்சோம்னா ஒரு திருக்கரத்துல வியாக்கியான முதிரை, இன்னொரு திருக்கரத்துல ஜபமாலை அப்படின்னு இருக்கும். சில திருமேனிகள்ல அந்த வியாக்கியான முதிரை வச்சுட்டு இருக்கிற திருக்கரத்திலேயே ஜபமாலை இருக்கும்படியாகவும் இருக்கும். இப்போ இந்த ஜபமாலை வச்சுட்டு இருக்கிற திருக்கரம் எல்லா இடத்துலயும் சற்று தாழ்ந்ததாகவே இருக்கும், கொஞ்சம் கீழே இறங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, அது என்னத்தையோ வெளியில எடுக்கிறது. ரொம்ப பாரமா ஒரு விஷயத்த வெளியில எடுத்தா அது கொஞ்சம் அப்படி தாழ்ந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்க மாதிரி அமைந்துள்ளதாம் இந்த அக்ஷமாலத்தை உடைய திருக்கரம் அப்படிங்கறத சாதிக்கிறார். அக்ஷங்கள் அப்படின்னா காய்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜபமாலையை பார்த்தோம்னா அது பல காய்களை வச்சு செய்த மாலையா இருக்கும். துளசி மணி வச்சு செய்யற மாலையா பெரும்பாலும் இருக்கும். இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடிய விஷயத்தை குறிக்கிறது. இப்ப ஜப்பம் பண்றது அப்படின்னா என்னது? ஒரு மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்றது அப்படின்னு அர்த்தம். அப்படி அபியாசம் பண்ணிண்டே இருந்தா, ஆவர்த்திகள் சொல்லிண்டே இருந்தா சித்தி நிறைய கிடைக்கும். அதனால ஜபமாலையை எதுக்காக வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருக்கணும், அபியாசம் செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கறத நமக்கு காண்பிக்கத்தான் இந்த ஜபமாலையை ஹயக்ரீவன் எம்பெருமான் வச்சிருக்கான். இல்லைன்னா எம்பெருமான் யாரை பத்தி ஜபம் பண்ணணும், எதுக்கு ஜபம் பண்ணணும், அவனுக்கு அது அவசியம் இல்லையே. ஆனா எதுக்கு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஜபித்து கொண்டு இருக்க வேண்டும், அப்படி ஜபம் செய்தால் உங்களுக்கு சித்தி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சூச்சிப்பிக்க என்று ஆச்சரியமாக வியாக்கியானங்கள் சாதிக்கிறார். அது மட்டும் இல்லையா, எம்பெருமான் எதை ஜபிப்பான் அப்படின்னு கேட்டா, அவனுடைய அடியார்களின் பெருமையை ஜபித்துக் கொண்டிருப்பானாம், அதை அனுபவித்துக் கொண்டிருப்பானாம். அது இன்னொரு ஆச்சரியமான கோணம். இதுக்கு மேல இந்த மாதிரி ஜபம் செய்தது யாரு அப்படின்னு கேட்டா, சாட்சாத் சுவாமி தேசிகனே. அதனாலதான் அவர் ஜபமாலையை பத்தி பாடுறார். இவர் ஜபமாலையை வைத்துக்கொண்டு கருட மந்திரத்தை பலமுறை ஜபித்தார், ஹயக்ரீவ மந்திரோபதேசம் பெற்றார். அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை பலமுறை ஜபித்துத்தான் இப்படி ஹயக்ரீவ சாட்சா்காரத்தை பெற்று ஆச்சரியமான இந்த ஸ்தோத்திரம் தொடங்கி பல நூல்களை சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இது மட்டும் இல்ல, தானே ஜபம் செய்யறது மறுபடியும் மறுபடியும் பண்றதெல்லாம் வசத்திதான், அதுக்கு மேல உபதேசம் செய்வது அப்படிங்கறதையும் சளைக்காமல் செய்ய வேண்டுமா. இப்ப காலக்ஷேபத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்னா அது எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியர்கள்லாம் நினைப்பார்களாம். அதனாலதான் சுவாமி தேசிகன் 32 தடவை ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை காலக்ஷேபமாக சாதித்துள்ளார். பொதுவா இப்ப இந்த காலத்துல பார்த்தோம்னா கூட ஆச்சாரிய சாரஹோமர்கள்லாம் ஒரு நாள் கூட காலக்ஷேபத்துக்கு லீவ் விடணும்னு நினைக்கவே மாட்டான். அதுக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு தங்களுக்கு திருமேனி அசக்தமா இருந்தாலும் காலக்ஷேபம் சாதிக்கிறத விடுறதே கிடையாது. தேவனாருளாக வைஷ்யங்கர் விஷயமாக சொல்லும் பொழுது, ரொம்ப திருமேனி அசக்தமா இருந்த காலத்துல கூட வேற எதையும் பண்ண முடியறதோ இல்லையோ, சுவானுஷ்டானம் காலக்ஷேபம் இது ரெண்டத்தையும் நிறுத்துறதே இல்லையாம் சுவாமி. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாம் இருந்ததுண்டு. இன்றைய தினமும் பல ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி இருக்கிறதை பார்க்கலாம். அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் இதே மாதிரிதான் ஒரு தடவை கூட காலக்ஷேபம் அப்படிங்கறத நிறுத்தாமல் சாதிக்கக்கூடியவர். எவ்வளவு திருமேனி அசக்தமா இருந்தாலும், எத்தனை யாத்திரைக்கு போனாலும், எங்க இருந்தாலும் காலக்ஷேபம் மட்டும் நிறுத்தாமல் சொல்லுவது அப்படிங்கறத கருணையுடன் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆச்சாரியர்கள். ஏன்னு கேட்டா அந்த அபியாசம் முக்கியம், சிஷ்யனுக்கு அந்த அபியாசம் முக்கியம். அதனால அவனுடைய வித்யைக்கு எந்த விதமான தடங்களும் ஏற்படக்கூடாதுன்னு ஆச்சாரியர்களுடைய கருணை. அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களை உருவாக்குவதில் எந்தவித தடையும் இருக்கக்கூடாது என்று எம்பெருமானுடைய திருவுள்ளம். அதனால ஸ்புரித அக்ஷமாலமாக அவன் திருக்கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். இதுக்கு மேல ஞான அமிர்த உதஞ்சன லம்பட்டானாம் அப்படிங்கிற தொடரை எடுத்துட்டோமானா, துஷ்பிராபமான ஜலம் கிடைக்கிறா போல இது அப்படிங்கிறார்.
ரொம்ப ஆழமா இருக்கு கிணறு, 200 அடி இருக்கு அப்படின்னா எப்படி ஜலத்தை எடுக்கிறது? ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னா அதுக்கு யந்திரத்தை வச்சு ஜலத்தை வெளியில எடுப்பாள். கையால் இழுத்து மாளாது. அதனால யந்திரத்தை கொண்டு துஷ்பிராபமான ஜலத்தை எடுக்கிற மாதிரி ஹயக்ரீவன் பெருமான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இங்க ஜலத்தை எடுக்கல, அமிர்தத்தை எடுக்கிறான். எந்த அமிர்தம்? ஞானம் அப்படிங்கிற அமிர்தம். அது உதஞ்சர லம்பட்டானாம், ஆச்சரியமான ஒரு யந்திரத்தை கொண்டு, லீலா கட்டி யந்திரத்தை கொண்டு அதை எடுத்து கொடுக்கிறான். அது எப்படி கொடுக்கறான் அப்படின்னு கேட்டா, யாருக்கு கொடுக்கறான்னு கேட்டா ஆஸ்ருதானாம் அப்படிங்கிற ஆஸ்ருதர்களுக்கு இப்பேற்பட்ட அனுகிரகத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். ஒரு யந்திரம் போல அவளுக்கு அனுகிரகத்தை பண்றான். யந்திரம் மாதிரி எம்பெருமானுடைய கரமானது செயல்பட்டு, திருக்கரமானது செயல்பட்டு அவர்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார். யந்திரம் மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அதான் ஜபமாலையை கையில வச்சுட்டு இருக்காரு, அதனால அபியாசம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த காண்பித்து கொடுத்துட்டார். அந்த விஷயத்த புரிஞ்சுண்ட ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, மறுபடியும் 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 தியானம் பண்ணி பண்ணி பண்ணி, ஜபம் பண்ணி 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 பெரிய சித்திகளை பெற்றார்கள். நாதமுனிகளை போல நாதமுனிகள் 12,000 தடவை கண்ணினுன் சிறுத்தாம்பை ஜபித்து ஜபித்து திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற ஞானாமிருத்தத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து கொடுத்தார். இந்த உலகத்துக்கு திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற அமிர்தம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன? இவர் மீண்டும் 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 பிரார்த்தனை செய்தது, ஜபம் செய்தது, மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி உபாசனை செய்ததுதான். அதை காண்பித்து கொடுத்தது யாரு? ஹயக்ரீவமூர்த்தி. ஹயக்ரீவமூர்த்தி இந்த மாதிரி அக்ஷமாலத்தை கையில வச்சுட்டு இருக்கிறதுனால இதுதான் வழி அப்படின்னு காண்பித்து கொடுக்க, நாதமுனிகள் அந்த வழியை பின்பற்றி ஞானாமிருத உதஞ்சன லம்பட்டானாம் லீலா கட்டி யந்திரம் என்று ஒரு யந்திரத்தை போல் இந்த ஜபத்தை செய்து உலகத்துக்கு தமிழ் வேதமாகிற அமிர்தத்தை எடுத்து கொடுத்தார். சாதாரணமா இந்த யந்திரம் அப்படிங்கறதுனுடைய கயர்லாம் பெருசா நீளமா இருக்கும். ஆழமான கிணறு இருக்கு அப்படின்னா யந்திரமும் நீளமா தானே இருக்க வேண்டும். யந்திரத்துல இருக்கிற பகுதிகள் கயிறு மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம், அது நீளமானா இருக்கும். இப்ப ஆழமான வேதத்திலிருந்து ஞானத்தை எடுக்கணும், ஆழமான சாஸ்திரத்திலிருந்து ஞானத்தை எடுக்கணும்னா நீளமான கயிறுனா வேணும் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் விஷயத்துல அது தேவையில்லை. ஏன்னா அவன் தான் லீலா விஹாரியாச்சே. அதனால இது லீலா கட்டி யந்திரத்தை கையில வச்சுட்டு இருக்கான். லீலையா வச்சுட்டு இருக்கிற யந்திரம் அப்படிங்கறதுனால இந்த அக்ஷமாலையானது சின்னதா இருக்கு. அது ஒரு எடுத்துக்காட்டு தான். எடுத்துக்காட்டா காண்பிச்சா அதுல இருந்து வழியை எல்லாரும் வகுத்துட்டு போவா. அந்த மாதிரி ஆச்சரியமாக லீலா யந்திரமாக இருந்துட்டு இருக்கான், வச்சுட்டு இருக்கான். ஆசிரிதர்களுக்கு இந்த லீலா யந்திரம் அப்படிங்கிறது வழிகாட்டியா இருந்தது. இன்னும் பல விஷயங்கள்ல பார்க்கலாம். அதாவது மறுபடியும் மறுபடியும் ஜபம் செய்து செய்து ஆவர்த்தி செய்து செய்து பெற்ற பயன் நாகமுனிகள் விஷயத்துல பார்த்தோம். எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால மட்டுமே ஜெயித்த 2 வரலாறுகளை இவ்விடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா லீலா கட்டி யந்திரம் இவ ஆசிரித்தானாம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய லீலையினால ஆசிரித்தர்களுக்கு கிடைச்ச பெரிய லாபம், ஞானமாகிற பெரிய லாபம் அப்படிங்கிறது புரியுது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, பெரியாழ்வார் விஷயத்துல பார்த்தோமானா, பாண்டிய மன்னனுடைய சபைக்கு போய் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் அப்படின்னு பாடுறான். பாண்டிய மன்னனுடைய சபைக்கு போய் பரதத்துவ நிர்ணயம் பண்ணணும். அந்த பரதத்துவ நிர்ணயம் பண்றதுக்கு வேதமாகிற கடலிலிருந்து உபயுக்தமான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லணும். அது எப்படி எடுத்து சொல்ல முடியும்? என்னால எப்படி முடியும்னு பெரியாழ்வார் எம்பெருமான் கிட்ட சொன்னாராம். எம்பெருமான் சூச்சிப்பிக்க நீர் போய் அந்த ராஜசபைக்கு போயிட்டு வாரும்னு சொல்லும் பொழுது பெரியாழ்வார் சொன்னார், அடியேனால எப்படி முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப எம்பெருமான் சொன்னார், கவலை வேண்டாம், வேண்டிய வேதங்களை ஓதுவதற்கான சக்தியை நானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அதற்கு ஏத்த மாதிரி வேண்டிய வேதங்களை ஓதினார் இவர். வேதமாகிற கடல்ல இருந்து ஞானமாகிற அமிர்தத்தை, பரதத்துவ நிர்ணயம் அப்படிங்கிற ஞானமாகிற அமிர்தத்தை எம்பெருமான் லீலா கட்டி யந்திரத்தை கொண்டு எடுத்து பெரியாழ்வாருடைய புத்தியிலே புகட்டி அந்த ஆசிரிதனான பெரியாழ்வாரை காப்பாத்தி கொடுத்தார். அதுதான் லீலா கட்டி யந்திரம் இவ ஆசிரிதானாம். அது ஒண்ணு. அடுத்த உதாரணம் எதிராஜ யஜ்ஞமூர்த்தி வாதப்போர். என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டா, சுவாமி ராமானுஜர் சித்தாந்தத்தை எல்லாம் நன்று ஸ்தாபித்து கொண்டு விளங்கிட்டு இருந்தார். அந்த சமயத்துல யஜ்ஞமூர்த்தி அப்படின்னு ஒரு அத்வைத பண்டிதர், அவர் ரொம்ப ரொம்ப பெருமை வாய்ந்தவராம். அவரை பத்தி பல விருதங்கள்லாம் கொடுத்திருக்கா, நிறைய சிஷ்யர்கள் அவருக்கு. எல்லாருமா எங்க ஆச்சாரியன் தான்
வேதாந்தத்துக்கு தலைவர், வேதாந்த சாஸ்திரங்களை எல்லாம் நன்று அறிந்தவர் அப்படின்னு பறைசாத்திட்டு வந்தாராம். ராமானுஜரை தேடிட்டு வரான். ஏன்னா இவர் பெரிய வித்வான் அப்படின்னு அவர் கேள்விப்பட்டு வாதத்துல அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கார். ராமானுஜர் வாதத்துக்குன்னு தானா போறது இல்லை. ஆனா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாளானா சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அதை சம்ரட்சிக்கணும், அது ஆச்சாரியாளுடைய கடமை அப்படிங்கிறதுனால வாதப்போருக்கு ஒத்துண்டு 2 பேரும் வாதப்போர் பண்றான். 17 நாள் நடந்துதாம் அந்த வாதப்போர். 17 நாள்லயும் யதிராஜருடைய பட்சம் வலிமை உள்ளதா இருக்கா, யஜ்ஞமூர்த்தியினுடைய பட்சம் வலிமை உள்ளதா இருக்கான்னு யாராலையும் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு வித்வானா இருந்தவராம் யஜ்ஞமூர்த்தி அப்படிங்கிறவர். யதிராஜரோட வாதப்போர் புரிஞ்சுட்டே இருக்கார். 17 நாள் ஆச்சு. 17ஆம் நாள் ராத்திரி சுவாமி ராமானுஜருக்கு கொஞ்சம் திருவுள்ளம் கலக்கம் ஆயிற்று. இவ்வளவு வசத்தியான இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், இதை நிலைநாட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. இதுதான் உண்மையான சித்தாந்தம். இந்த உண்மையான சித்தாந்தத்தை இப்படி நிலைநாட்ட முடியாமல் போயிடுத்துன்னா அது எப்பேற்பட்ட இழப்பாயிடும். எம்பெருமானே, உன்னுடைய சங்கல்பம் இதுதானா? இந்த நல்ல வழியானது, சன்மார்க்கமானது உலகத்துக்கு தெரியாமல் போக வேண்டும் அப்படின்னு நீ நினைத்துக் கொள்கிறாயோ என்னவோ? என்ன சங்கல்பம்னு தெரியலையே, எதை கொண்டு இந்த வாதப்போரை ஜெயிக்க முடியும்னு தெரியல, இதை ஜெயிக்க வேண்டியது உன்னுடைய சங்கல்பம் தானானும் தெரியல அப்படின்னு மனக்கலக்கத்தோட அவருடைய ஆராத்திய மூர்த்தியான வரதராஜனை சேவித்து விட்டு அன்றைய தினம் உறங்கினாராம். அப்போ ராத்திரி அவருக்கு கனவுல ஒரு விஷயம் தோன்றித்து. ஆளவந்தாருடைய சித்தித்ரயத்தை பார்த்து கொண்டு நாளைய வாதப்போருக்கு போனால் இந்த வாதப்போரில் ஜெயம் நிச்சயம்னு எம்பெருமான் சூச்சிப்பித்தானாம். அதை கேட்ட உடனேவே யதிராஜருக்கு ஸ்பூர்த்தி வந்துடுத்து. மறுநாள் காலங்கார்த்தால் எழுந்து அந்த ஓலைச்சுவடையெல்லாம் பார்த்தார். பார்த்த உடனே எப்படி யஜ்ஞமூர்த்தியினுடைய வாதத்துக்கு பிரதிவாதம் தெரிவிப்பதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த 18ஆவது நாள் வாதப்போருக்கு போகும் பொழுது யதிராஜர் வந்த அந்த தேஜஸ பார்த்த உடனேவே யஜ்ஞமூர்த்திக்கு ஆச்சரியம் தாங்கலையாம். ஏன்னா நேற்றைய தினம் கிளம்பும் பொழுது ஒரு கவலையோட கிளம்பினார் ராமானுஜர் அப்படிங்கிறத கவனிச்சுட்டார் யஜ்ஞமூர்த்தி. அப்படி இருக்கிறச்ச இன்னைக்கு கார்த்தால இத்தனை திருட விசுவாசத்தோட இவ்வளவு தேஜஸோட திகழ்ந்து வருகிறாரே இவர் அப்படின்னு அவருடைய தேஜஸையும் நடையையும் பார்த்தே யஜ்ஞமூர்த்தி தான் தோத்து போயிட்டோம் அப்படிங்கறது ஒத்துண்டாராம். அப்புறம் யதிராஜர் சொன்னார், இல்லையப்பா இது சரியில்லை, என்ன விஷயம்ங்கிறத கேட்டு தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமே முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சித்தித்திரயத்திலிருந்து விஷயங்களை சாதித்த பிறகு யஜ்ஞமூர்த்தி ராமானுஜரையே ஆசிரியிச்சு அருளாள பெருமாள் எம்பெருமானாராக ஆனார் அப்படிங்கிறது வரலாறு. இப்ப என்ன ஆச்சு இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, யதிராஜருக்கு பெரிய சாஸ்திரம் அப்படிங்கிற கடல்ல இருந்து ஞானமாகிற அமிர்தம் என்கிற சித்தித்திரயத்தை ஞாபகப்படுத்தி கொடுத்து எம்பெருமான் ஹயக்ரீவன் ஒரு லீலை செய்து ஆசிரிதனான யதிராஜரை காப்பாத்தினான். அதுதான் லீலா கட்டி யந்திரம் ஆசிரிதான். இந்த மாதிரி எல்லாம் ஆசிரித்தர்களுக்கு பலவிதமான அனுகிரகங்களை செய்திருக்கிறான் ஹயக்ரீவன் எம்பெருமான் என்பதை காண்பித்து கொடுக்கிறது இந்த ஸ்லோகம். சவ்ய இதரம் கரம் அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோம்னா இடது இல்லாத கரம் அப்படின்னு சொல்றார். சவ்ய அப்படிங்கிறது இடது அப்படிங்கிறது எந்த அர்த்தத்துல வரும்னு கேட்டா அலட்சியம் அப்படின்னு, சும்மா அப்படியே இடது கையால கொடுத்தான் அலட்சியமா அப்படின்னு சொல்றது வழக்கம் உலகத்துல. அதனால இந்த இடத்துல சவ்ய இதரனா அலட்சியம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பார்த்து பார்த்து பக்தர்களுக்கு எம்பெருமான் செய்வான் அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது. தட்சிணகரம், தாட்சிண்யமுடைய கரம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. இந்த ஸ்லோகத்தை நம்ம சேவிச்சோமானா ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தீவிரம் நமக்கு குறையவே குறையாது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எப்படியாவது ஞானத்தை சம்பாதிச்சுடணும் அப்படிங்கிற தீவிரம், ஆவர்த்தி செய்யணும், சொல்லிண்டே இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் கத்துக்கணும், கத்துன்றதை அபியசிக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருந்துட்டே இருக்குமா. இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ் ஹயக்ரீவ பகவானுடைய அக்ஷமாலை, அதை பத்தின விஷயங்கள், எப்படி பல ஆச்சாரியர்கள் ஞானத்தை தேடி போனார்கள் அப்படிங்கிற விஷயம், சுவாமி தேசிகன், நாதமுனிகள் எல்லாரும், எம்பெருமான் எப்படி பக்தர்களை ஞானத்தை அழித்து காப்பாற்றுவான் அப்படிங்கிறதுக்கு பெரியாழ்வார், சுவாமி ராமானுஜர் அவருடைய உதாரணங்கள், அதுக்கு மேல பரஸ்ருதி. 25வது ஸ்லோகத்தை பார்த்தோமானால், பிரபோத சிந்தோர் அருணை பிரகாஷைஹி பிரவாள சங்காதம் இவோத்வஹந்தம் விபாவயே தேவச புஸ்தகம் தே வாமம் கரம் தக்ஷிணமாஸ்ரிதானாம். இது ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இடத்திருக்கரத்தை பத்தி. விபாவையே அப்படிங்கிறது
இதுல கிரியாபதம், இதுலயும் சம்போதன பதம் உண்டு. ஹே தேவ அப்படிங்கிறது 24, 25 ரெண்டுத்துலயும் சம்போதனம் உண்டு. நாத அப்படின்னு தேவ அப்படின்னும், விபாவையே அப்படின்னா தியானிக்கின்றேன்னு அர்த்தம். அது உத்தம புருஷன்ல வரதுனால அகம் விபாவையேங்கிறது கிடைக்கிறது. எதை தியானிக்கிறேன்? கரம் விபாவை, திருக்கரத்தை பத்தி தான் விஷயம் 3 ஸ்லோகங்களுமே. அதனால திருக்கையை தியானிக்கிறேன் அப்படின்னு விட்டார். எப்பேற்பட்ட திருக்கரம், கீதிருஷம் கரம் அப்படின்னு கேட்டா 3 விஷயங்கள் சொல்றார். சபுஸ்தகம் கரம். இப்ப இந்த திருக்கரத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, முன்னாடி பார்த்த 2 திருக்கரங்கள்ல வியாக்கியான முதிரை இருந்தது, ஜபமாலை இருந்தது. அது ரெண்டுமே வல திருக்கரங்கள். இங்க இந்த இடது திருக்கரத்துல புஸ்தகம் இருக்கான், ச புஸ்தகம் கரம். அப்புறம் ஆசிரிதானாம் தட்சிணம் கரம், அடியார்களுக்கு தாட்சிண்யத்தை காட்டக்கூடிய திருக்கரம். அதுக்கப்புறம் தே வாமம் கரம், உன்னுடைய இடது திருக்கரம். இப்ப திருக்கரத்தை பத்தி 3 விஷயங்கள் சொல்லிட்டார். இப்போ இன்னொரு கோணத்தை சொல்லுகிறார். கதம் பூதம் இவ கரம் அப்படின்னா எப்படி இருக்கக்கூடிய திருக்கை. எப்பேற்பட்ட கைன்னு பார்த்துட்டோம், எப்படி இருக்கிற கை அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு சொல்றா உத்வஹந்தி மிவகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, கொண்டிருப்பது போன்றதான திருக்கை அப்படின்னு அர்த்தம். அதாவது எடுத்து கொடுக்கறதுன்னு அர்த்தம். கிம் உத்வஹந்தம் அப்படின்னா எதை எடுத்து கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, பிரபோத சிந்தோஹோ பிரவாள சங்காத்தம் உத்வஹந்தம், ஞான கடல்ல இருந்து பவளத்தை எடுத்து கொடுக்கறதாம். ஞான கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்ததுன்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ பவளத்தை எடுத்து கொடுக்கறது. எப்படி எடுத்து கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, கைஹி உத்வஹந்தம் அருணைஹி பிரகாஷைஹி உத்வஹந்தம், செந்நிறமான ஒளிகளால எடுத்து கொடுக்கறது. இந்த திருக்கரத்துல ஒளி இருக்கு, அந்த ஒளியே ஞானம் அப்படிங்கிற கடல்ல இருந்து பவழத்தை எடுத்து கொடுக்குமாம். அன்வயத்தை பூர்த்தியா பார்த்தோமானா, ஹே தேவ பிரபோத சிந்தோஹோ அருணை பிரகாஷைஹி பிரவாள சங்காத்தம் உத்வஹந்தம் இவ ஆஸ்ரிதானாம் தட்சிணம் சபுஸ்தகம் தே வாமம் கரம் அகம் விபாவையே அப்படின்னு வருது. எம்பெருமானே ஹயக்ரீவா, ஞானமாகிற கடலில் இருந்து பிரபோத சிந்தோஹோ அருணை பிரகாஷைஹி, செம்மையான ஒளிகளால் பிரவாள சங்காத்தம் உத்வஹந்தம் இவ, பவள கூட்டத்தை எடுத்து கொடுக்கிற மாதிரி ஆஸ்ரிதானாம் தட்சிணம் சபுஸ்தகம் தே வாமம் கரம், ஆஸ்ரிதர்களுக்கு இந்த தாட்சிண்யத்தை உடையதான புஸ்தகத்தை உடையதான உன்னுடைய இடது திருக்கரத்தை அகம் விபாவையே அடியேன் தியானிக்கிறேன் அப்படிங்கிறார். வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம்னா, தேவ எம்பெருமானே அருணைஹி பிரகாஷைஹி, செந்நிறமான ஒளிகளால் பிரபோத சிந்தோஹோ ஞானக்கடலிலிருந்து பிரவாள சங்காத்தம் உத்வஹந்தம் இவ, பவழங்களின் தொகுதியை எடுத்து கொண்டிருப்பதாய் ஆஸ்ரிதானாம் தட்சிணம் அடியார்கள் விஷயத்தில் தாட்சிண்யத்தை உடையதாய் சபுஸ்தகம் புஸ்தகத்தை உடையதாய் உள்ள தேவாமம் கரம், உன்னுடைய இடதிருக்கையை விபாவையே தியானிக்கிறேன் அப்படின்னு வருது. இப்போ இது இடது திருக்கையினுடைய தியானம். இடது திருக்கைக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சாதிச்சிருக்கார், ஆனா அது ஆச்சரியமான ஸ்லோகம். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, பிரபோத சிந்தோஹோ அருணை பிரகாஷைஹி, ஞானமாகிற கடல்ல இருந்து எடுத்து கொடுக்கிறார் அப்படிங்கிறார். இப்போ ஞானம் கடல் இது ரெண்டுமே எம்பெருமான் தானே தான். தனக்குள்ளேந்தே அவர் பல விஷயத்தை பவழங்களை எடுத்து கொடுக்கிறார் அப்படிங்கிறது கருத்து. விடத்துல எம்பெருமான் கடலாகவும் கல்வியாகவும் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமா நம்மாழ்வார் சாதிக்கிறார். இந்த கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் அப்படின்னு ஒரு பதிகம் திருவாய்மொழியில 5ஆம் பத்து 6ஆம் தசகம். அதுல நாயிகா பாவத்துல பராங்குஷ நாயகி இருக்கா. நம்மாழ்வார் நாயிகா பாவம் மேற்கொண்டிருக்கார். தாய் இந்த நாயகியை பத்தி பாசுரம் பாடுறான். என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் தானே அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தானே செய்கிறாள் அப்படிங்கிறது அந்த இடத்துல கருத்து. ஆனா இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம இந்த ஸ்லோகத்தை எப்படி பார்க்க போறோம், இந்த பாசுரத்தை எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். எப்படி எம்பெருமான் கடலா இருக்கான், கடல் சம்பந்த எல்லாமாவும் இருக்கான் அப்படிங்கறது இந்த இடத்துல கருத்து. இப்ப தானேவாக எம்பெருமான் மாதிரி இவள் தானே ஆகிறாள் அப்படிங்கிற கான்டெக்ஸ்ட
நம்ம 29வது ஸ்லோகத்துல மறுபடியும் பார்ப்போம் இதே கடல் ஞாலம் பாசுரத்தை கொண்டு. ஆனா இன்றைய தினம் கடல் சம்பந்தமா எப்படி எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது கருத்து. கடல் ஞாலம் செய்தேனும் ஞானே அப்படிங்கிறான். கடல் ஞாலம்னா இந்த உலகம், அதை பண்ணவனும் எம்பெருமான். கடல் ஞாலம் ஆவேனும் எம்பெருமானே, கடல் ஞாலமாக அவனும் இருக்கான். கடல் ஞாலம் கொண்டேனும் ஞானே என்னும் அந்த கடல் ஞாலத்தை கொண்டவனாக இவன் இருக்கிறான். கடல் ஞாலத்தை கீண்டவனாக வராகமூர்த்தியா இருந்து எடுத்தவனாகவும் இருக்கிறான். கடல் ஞாலத்தை உண்டவனாக பிரளய காலத்தில் விழுங்கினவனாகவும் இருக்கிறான். கடல் ஞால தீசன் வந்தேறக்குலோ, இந்த கடல் ஞாலத்துக்கு தலைவனாகவும் அவனே இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியமாக பாடுறார். மேல கடைசி 2 பாசுரங்கள் நாயிகா விஷயமானது. அதே மாதிரி கல்வியாகவும் எம்பெருமான் தானே எப்படி இருக்கிறான். பிரபோத சிந்தோஹோ அப்படிங்கிறதுனால பிரபோதங்கிறது கல்வியை குறிக்கும், சிந்துங்கிறது கடலை குறிக்கும். அதை பிரபோதமாகவும் சிந்துவாகவும் எப்படி எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸா இது வருது. எப்படி இருக்கான் எம்பெருமான்? கற்கும் கல்விக்கு எல்லை இல்லாதவனா இருக்கான். கற்கும் கல்வியாகவே தான் இருக்கான். கற்கும் கல்வியை செய்பவனாக இருக்கான். கற்கும் கல்வியை தீர்ப்பவனாகவும் இருக்கான். கற்கும் கல்வியினுடைய சாரமா இருக்கான். கற்கும் கல்விக்கு நாதனாக இருக்கான் அப்படின்னு தெரிகிறது. இந்த மாதிரி பிரபோதமாகவும் சிந்துவாகவும் இவன் இருக்கிறான். அப்பேற்பட்ட பிரபோத சிந்துவிலிருந்து தன்னுடைய பிரகாசத்தினாலே, தன்னுடைய செம்மையான பிரகாசத்தினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா அவனுடைய கருணையினாலே அப்படின்னு அர்த்தம். தயை கருணை இதுக்கெல்லாம் செம்மை நிறம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட கருணையினால என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா பிரவாள சங்காத்தமிவ உத்வகந்தம், ஞானத்தினுடைய பவழங்களை வெளியில் எடுத்து கொடுக்குறான். பெரிய கடல் அப்படிங்கிற ஞானத்தை அப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது. அந்த கடல் ஞானம் செய்தவன் அவன் மட்டும்தான். அவன் தான் கடலையே ஞானமா கொள்ள முடியும். மற்றவாள்லாம் அதுல இருக்கிற பவழங்களை தான் எடுத்துக்க முடியும். அதனால அப்படி பவளங்களை எடுத்து கொடுக்குறாங்க. பவளங்கள் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா அவனுடைய திருக்கரமாவே இருக்கு. ஃபுல்லா அந்த திருமேனியை சேவிச்சு அந்த ஞான கடலை எடுத்துக்க முடியலைனாலும் பரவாயில்ல, பவளமா இந்த திருக்கரமே இருக்கு. அந்த திருக்கரம் கொடுக்கிற ஞானத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். ஹயக்ரீவனுடைய திருமேனி முழுக்கவே ஞானமயம், ஞானத்தை அளிக்கக்கூடியதுதான். அதுல இந்த திருக்கரத்துல இருக்கிற பிரவாளம் பவளம் அப்படிங்கிற ஞானம் எப்படி நமக்கு கருத்துடையதா இருக்கு அப்படிங்கிறத காண்பித்து கொடுக்கிறார். இப்படி திருக்கரம் அப்படிங்கிறது பவளம் போல இருக்குங்கிறத தேவநாயக பஞ்சாசத்திலையும் சாதிக்கிறார். நித்யாபராத சகிதே ஹிருதயே மதியே தத்தாபயம் ஸ்புரித தட்சிண பாணி பத்மம் அப்படின்னு தாட்சிணியமுடைய திருக்கர தாமரையை பத்தி பாடும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா அக்ஷோபணீய கருணாம்புதி வித்ருமாபம், கலக்க முடியாத கருணை கடல்ல இருக்கக்கூடிய பவளம் போல உள்ளது தட்சிண பாணி பத்மம் அப்படிங்கிறார். கலக்க முடியாத கடல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா கடலை போய் கொடைஞ்சி எடுத்தாதான் அதுல இருந்து பவளம் கிடைக்கும். ஆனா எம்பெருமானுடைய ஞான கடலை கடைய முடியாது. ஆனா இது கருணை கடலாகவும் இருக்கே, அது அருணை பிரகாஷி அப்படிங்கிறதுக்கு சம்பந்தம் தான் கருணாம்புதி அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்துல கருணை உடையதா இருக்கிறதுனால தானே பவளத்தை வெளியில எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறது திருக்கரத்தின் மூலம் அப்படின்னு ஆச்சரியமான யோஜனை. இப்போ பிரவாள சங்காத விபோத்வந்தம் அப்படிங்கிறதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் சாதிக்கிறார். உபய வேதாந்தம் நம்மளுடையது, அதாவது தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுமே கொண்டாடப்படுற ஒரு சம்பிரதாயமாக இருக்கிறது நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், பாஷைக்காரர் சம்பிரதாயம். அதுல மணி பிரவாளம்னு சொல்லும் பொழுது மணி அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம், பிரவாளம் அப்படிங்கிறது தமிழ். சம்ஸ்கிருத வேதம் அப்படிங்கிறது தான் பவளம் அப்படின்னு இவ்விடத்துல புரிஞ்சுக்கலாம். இந்த பவளத்தை, அதாவது தமிழ் வேதத்தை, தமிழ் வேதம் அப்படிங்கிறது தான் பவளம்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ் வேதத்தை பவளத்தை தன்னுடைய திருக்கரத்தினால் கொடுக்கிறார் பகவான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா கவனிக்க வேண்டிய விஷயம். எம்பெருமான் ஹயக்ரீவமூர்த்தி தன்னுடைய ஹலஹலா அப்படிங்கிற ஒலியினால ஸ்ருதி அப்படிங்கிற சம்ஸ்கிருத வேதத்தை கொடுத்தான். தமிழ் வேதத்தை தன்னுடைய திருக்கரத்தினால கொடுக்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னா ஹலஹல அப்படிங்கிற சப்தத்தை கேட்க தான் முடியும். சம்ஸ்கிருத வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. அதை கேட்டு கேட்டு சிரவணம் பண்ணி தான் அத்தியனம் பண்ணி கொண்டு இருந்தார்கள் பழங்காலத்திலே. அதை ஏடுபடுத்திலாம் வைக்கல. வாயால சொல்லி காதால கேட்டு மறுபடியும் வாயால சொல்லி அப்படியே பிரவர்த்தனம் அடைந்தது சம்ஸ்கிருத வேதமானது பல கால பர்யந்தம். ஆனா தமிழ் வேதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அது ஏற்பட்ட உடனேவே ஏடுபடுத்தப்பட்டது. ஏன்னா
திருமழிசை ஆழ்வாருடைய சரித்திரத்தை பார்த்தோமானா அவர் பல பாசுரங்கள் பாடி ஏடுபடுத்தி அந்த ஏடுகளை எல்லாம் நதியில தூக்கி எரிஞ்சுட்டார். அதுலேருந்து 2 திரும்பி வந்தது. அதுதான் திருச்செந்த விருத்தமும் நான்முகன் திருவந்தாதியும் அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி மதுரகவி ஆழ்வாரும் ஆழ்வார் சாதிக்க சாதிக்க ஏடுபடுத்தினார் திருவாய்மொழிய அப்படிங்கிறதும் தெரிகிறது. அதனால அது சாதித்த பொழுதே ஏடுபடுத்தப்பட்டது. ஆனா அந்த ஏடுகள்லாம் காணா போயிடுத்து. காணா போனதுக்கு அப்புறமும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால வியாக்கியான முத்திரை காண்பித்த அந்த ஜபமாலை காண்பித்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நாதமுனிகள் ஜபம் பண்ணி மறுபடியும் இந்த தமிழ் வேதமாகிற பரவாளத்தை வாங்கி கொடுத்தார். வாங்கி கொடுத்த பிறகு அதையும் ஏடுபடுத்தினார். அதுக்கு மெட்டமைத்து கானம் போட்டு அதையும் பிரவர்த்தனம் செய்வித்தார். அதனால இந்த தமிழ் வேதம் அப்படிங்கிறது கையால ஏடுபடுத்தப்பட்டது அப்படிங்கறதுனாலே எம்பெருமானுடைய திருக்கரம் சம்பந்தம் வரும் பொழுது பிரவாளம் தமிழ் வேதம் அப்படிங்கிறது காண்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது சுவாரஸ்யம். அடுத்து சொல்றார், வாமம் கரம் தட்சிணம் ஆசிரிதானாம் அப்படிங்கிறார். வாமம் ஆனாலும் தாட்சிணியம் உடையது அப்படிங்கிறது கவிநயம். அதாவது வாமம் அப்படின்னா இடது, ஆனாலும் வலது போல இருக்கு அப்படியே அர்த்தம். வல்லமை உடையது, தாட்சிணியம் உடையது அப்படின்னு அர்த்தம். இந்த தாட்சிணியம் உடையதா இது இருக்கிறதுனாலதான் இந்த வலது திருக்கரம் தமிழ் வேதத்தை கொடுக்கிறது. ஏன்னா தமிழ் வேதம் எல்லோருக்கும் சேவிக்கும்படியாக அமைந்தது. தமிழ் வேதத்தை சேவிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. அதே போல இது சுருக்கமாகவும் இருக்கு. வேதமனைத்துக்கும் வித்தாய் 30 பாசுரமான திருப்பாவை இருக்கு. சஹஸ்ர சாக்கோபனிஷத் சமாகமம்னு சொல்லி 1000 சாக்கைகள் கொண்ட சாமவேதத்தின் சமாகமமாய் 1000 திருமாய்மொழி பாசுரங்களே இருக்கு. இவ்வளவு பெரிய வேதத்தை சுருக்கி அதனுடைய தாத்பர்யார்த்தத்தை மட்டும் கொடுக்கக்கூடியது தமிழ் வேதம் அப்படிங்கிறதுனாலையும் பெரிய பெருமையுடையதுன்னு தெரியுது. இந்த 25வது ஸ்லோகத்தை நாம் சேவித்தோமானால் சுலபமாய் நமக்கு ஞானம் கிடைக்கும். இதனுடைய கீ பாயிண்ட்ஸ், எம்பெருமான் அப்படி ஞான சமுத்திரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பிரவாளம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழ் வேதம் எப்படி ஏடுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வாமம் கரம் தட்சிணம் அப்படிங்கிற கவிநயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு மேல பலஸ்ருதி. இப்படியாக எம்பெருமானுடைய திருக்கரத்தை பத்தின 3 ஸ்லோகங்களை இன்றைய தினம் அனுபவித்தோம். மேலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த வர்க்கத்திலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.